வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். சிக்கன் ரைஸ் வந்து கடையில் தான் நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிடுவோம். சரி, கடையில் ஏன் வாங்கி சாப்பிட்ணும்? கடையில் வந்து அஜினோமோட்டோ எல்லாம் சேர்த்து போட்டுறாங்க, கூட ஏதோ கெமிக்கலெல்லாம் கலக்குறாங்க, அப்புறம் சாஸ் அதெல்லாம் கண்டதெல்லாம் போடுவாங்க. சரி, நாமளே வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அது போன்லெஸ்ஸாக மாற்றிட்டோம். அடுத்தது 3 முட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், அடுத்தது இந்த கேரட் வந்து நாங்கள் பொரியல் செய்யலாம் தான் எடுத்து வச்சோம். சரி, சடனாக அந்த ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம், மழை வர மாதிரி இருக்குது, கிளைமேட்டுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தோம். அதனால் பொரியலுக்கு முக்கால் வேக வச்சது எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், இந்த மிளகாத்தூள் அப்புறம் வெங்காயம், கேரட் எல்லாம் முக்கால் வேகாட்டில் இருந்தது தெரியும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மகள்ஸ், இந்த கிளைமேட் பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கும் சிக்கன் ரைஸ் நம்ம செய்ய போகிற சிக்கன் ரைஸும் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியும். சரி, வாங்க சிக்கன் ரைஸ் செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹீட் பண்ணுறோம். இந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். ஸோ ஹீட் பண்ணிக்கலாம். மக்கள்ஸ், சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து நம்ம சிக்கன் ரைஸ் செய்யலாம். வாங்க மக்கள்ஸ். நம்மக்கிட்ட பெரும்பாலான இன்க்ரீடியன்ஸ் வந்துருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸு, அந்த மாதிரி முட்டைக்கோஸ், அப்புறம் இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். மக்கள்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு மக்கள்ஸ். மக்கள்ஸ், கலக்கில் முட்டையில் நம்ம வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ், அடுத்ததாக நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ், அடுத்ததாக சிக்கன் கொட்டிக்கலாம். ரைஸ் பாப்பா, இந்த சோறு எட்டணும் பாப்பலோ. மக்கள்ஸ், அதான் ஆராய்ச்சி சாப்பாட்டை நம்ம இப்போ கொட்டிக்கலாம். வெள்ளை சாதம். இது எத்தனை பாப்பா.
போதுமா? இன்னும் கொஞ்சம் கொட்டு. ஒரு மக்கள்ஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து வச்சுருக்கோம். சரி, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு, இல்லைனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் காரத்துக்காக. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால சாஸெல்லாம் எதுவும் சேர்க்கல. முட்டைக்கோஸ் நம்மக்கிட்ட இல்லை, அப்புறம் பீன்ஸ் இல்லை, அதனால் நம்ம சிம்பிளாக செய்யலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க அங்கிள்ஸ். தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாங்க. இது என்ன தூள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சிக்கன் தூளும் மல்லித்தூளும், அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. கம்மியாக இருக்குது, பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மக்கள்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம சிக்கன் ரைஸ் வீட்டிலே செஞ்சது. பாருங்கள், சரண் குட்டி சாப்பிட்டு இருக்கான். இங்கே பாருடா, என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? சிக்கன் ரைஸ். யார் செஞ்சது? மாமா. டேஸ்ட் எப்படி இருக்கு? மக்கள்ஸ், சரண் குட்டிக்கு வந்து ஒரே வெக்கம்.